அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விஷயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தோம், புது வாழ்க்கையில் பிரதிபலன் என்ன என்று நாம் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தோம். அதிலே ஒரு வார்த்தை நாம் சேர்த்திருக்க வேண்டும், கிறிஸ்துக்குள்ளான புது வாழ்க்கையின் பிரதிபலன். The reflection of the new life in Christ. The reflection of the new life in Christ என்று சேர்த்து கொண்டிருந்தால் கொஞ்சம் நலமா இருக்கும். அந்த டாபிக்கை நம்ம கொடுத்து இந்த நாளிலும் இந்த வசனத்தின் அடிப்படையில தான் நாம் அந்த வார்த்தையை தியானித்திருக்கிறோம். அதன் அடிப்படையில தான் அந்த தலைப்பை கொடுத்திருந்தோம். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் நடைபெறுகிறது, ஒரு மறுரூபம் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அதிலே பல விதமான காரியங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போதிலும் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பிரதிபலிப்பு அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய பலன் எப்படி இருக்கிறது, எப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லுகிறார். நான் அடிக்கடி சொல்லுகிற ஒரு விஷயம், கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரே வழிதான். only positive, there is no negative. கொஞ்சம் ஆண்டவர் நடத்துகிற பாதை ஒரே பாதை தான், இயேசு ஒரே வழி. போலவே வசனங்கள் கிறிஸ்தவ பிள்ளைகளாகிய அல்லது இயேசுவை பின்பற்றுகிறவர்களாகிய நம்மை அவருடைய வழியிலே, அவருடைய சத்தியத்திலே ஒரே பாதை, நேர்மையான பாதை, உண்மையான பாதை, பரிசுத்தமான பாதை, தேவனுக்கு பிரியமான பாதை என்கிற ஒரே வழியிலே, ஒரே பாதையிலே நம்ம நடத்துகிறதா இருக்கிறது. அப்படி பார்க்கும் போது ஒரே பலனையும் கொடுக்கிறதா இருக்கிறது. இந்த வசனங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப இதை வாசிக்கும் போது ஆண்டவர் எப்படி நம்மை நேசிக்கிறார், நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்கிறத கொஞ்சம் நான் அந்த வசனங்களை தியானித்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏன்னா எவ்வளோ பெரிய தேவன் நம்மை அவருக்கு உடன் பங்காளிகளாக, அவருக்கு உடன் பங்காளிகளாக அவரோடு கூட இணைத்து அவரை போல பாவித்து, அவரை போல மாத்தி, அவருடைய திவ்ய சுவாபத்தை நமக்குள்ள வச்சு அப்படியே நடத்துறத நம்ம பார்க்கிறோம். ஒரு சில வசனங்கள்ல நம்ம பார்க்க போறோம். முதலாவது அந்த வசனத்தை திரும்ப வாசிக்க அப்படி கேட்டுக்கொள்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்ப நல்லா கவனிங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவருடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கிறது. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான் என்று பல முறை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த பிரசங்கங்களை நான் பல முறை பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அவன் புதிய பலன், what he has received, ஆண்டவரிடத்திலிருந்து அவன் எதை பெற்றுக் கொள்கிறான், ஆண்டவரிடத்திலிருந்து அவன் எதை பெற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கிறான், ஆண்டவரிடத்திலிருந்து எதை எப்படி பெற்றுக் கொள்கிறான் என்கிறதை தான் இந்த செய்தியிலே நாம் பார்க்க போகிறோம். அப்படி என்ன பலன் தருகிறார் என்பதை குறித்து தான் ஒரு கண்ணோட்டத்தில் நாம் இந்த நாளிலே நாம் அதை பற்றி பார்க்க போகிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மாம்சத்தின் கிரியைகள் எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. அவைகள் எல்லாவற்றையும் ஒழித்து போட வேண்டும். மாம்சத்தின் கிரியைகளை குறித்து வாசிக்கும் போது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் வரைக்கும் வேதம் சொல்லுகிறது, பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, பழைய கிரியைகள் ஒழிந்து போக வேண்டும், பழைய காரியங்கள் ஒழிந்து போக வேண்டும். ஏனென்றால் பழைய மனுஷன் பழைய சுவாபங்களை ஒழித்து போடும்போதுதான் புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியும். எனவே மாம்சத்தின் கிரியைகள் வேதத்திலே வாசிக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் வாசிங்க, 7ல இருந்து 21 வரைக்கும் கொஞ்சம் வாசிங்க. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரகாராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுக்கள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகள் செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். Again, I'm reminding you that they are not coming to the kingdom of God. அவங்க தேவனுடைய ராஜ்யத்திலே வரப்போவது இல்லை. நல்ல கவனிங்க, இந்த வசன
வசனங்கள் நமக்கு சொல்லுகிற காரியத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மாம்சத்தின் கிரியைகள். இப்ப இது தெரிஞ்சாதான் புது மனுஷனுடைய சுவாபம், புது மனுஷனுடைய குணாதிசயம், புது மனுஷனுடைய வெளிப்பாடு, புது மனுஷனுடைய செயல்பாடு உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருக்கின்றன. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமா இருந்தால் ஒரு கிறிஸ்துவுக்குள்ளான ஆவிக்குள்ளான மனிதனுடைய வாழ்க்கை உள்ளரங்கமாய் உள் கிரியைகளாய் இருக்கின்றன. கவனிங்க. அப்ப தேவன் கிறிஸ்துக்குள் நாம் பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை மாம்சத்தில் ஒருவேளை வெளிப்படலாம். ஆனால் கட்டாயம் அகத்திலே, உள்ளான மனுஷனிலே, உள்ளான சிந்தனையிலே, செயலிலே, கிரியைகளிலே, உள்ளான காரியங்களில் கட்டாயம் செயல்படுது. நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன். பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படியாத ஒரு மனிதன் பாஸ்டருக்கு கீழ்ப்படிய மாட்டான். பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறவன் ஒரு நாளும் மற்ற வசனங்களுக்கு கீழ்ப்படியவே மாட்டான். பரிசுத்த ஆவியானவர் உள்ளுக்குள்ளே கிரியை செய்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இருதயத்திலே கிரியை செய்கிறவர். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளான இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, அதே கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்படினால கவனிங்க, ஆவி கேட்டபடி நடந்து கொள்ள வேண்டும். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் போராடுகிற இந்த காலத்திலே நாம் ஆவி கேட்டபடி மட்டுமே நடந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஆவிதான் முக்கியம். ஆவிதான் முதலில் உருவானது. ஆவியே ஆதியா இருக்கிறது. எனவே ஆவி கேட்டபடி, பரிசுத்த ஆவி கேட்டபடி, உங்கள் இருதயத்திலே உள்ளுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிற சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களா இருக்க வேண்டும். மாம்சம் சொல்லும், மாம்சம் சுகபோகத்தை விரும்பும், பெருமையை விரும்பும். மாம்சம் மற்றவங்க சொல்றதை கேட்கும், சுத்தோட சொத்து சொல்றவங்களை கேட்கும். ஆனா தனியா நியாயஸ்தானத்துக்கு முன்பாக நிற்கும் போது நீ தனியாக தான் இருக்க வேண்டும் என்பதை என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, கூடவே கொலோசியர்களுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் போதும், எபேசியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போதும் அங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்தின் கிரியைகளை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல எல்லாம் வாசிக்கும் போது மாம்சத்தின் கிரியை, சாக்ஸ், அதுக்கு பேரு சாக்ஸ், கிரீக் வேர்ட்ல சாக்ஸ் யூஸ் பண்றாங்க. துஷ்டமான ஒரு வேர்ட், துஷ்டமான ஒரு அர்த்தம். என்ன அர்த்தம்? மாம்சத்தின் கிரியை, அவலட்சணமான என்று சொல்லி அர்த்தம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல வாசிக்கும் போது மாம்சத்தின் கிரியைகளை குறித்து சொல்லப்படுகிறது. கொலோசியர் 3:5 வாசிங்க. கொலோசியர் 3:5 என்ன சொல்லுகிறது? ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்இச்சை, விக்கிரக ஆராதனை ஆகிய பொருளாசை, அங்க விக்கிரக ஆராதனை சிலை வணக்கத்தை குறித்து சொல்றாங்க. இங்க விக்கிரக ஆராதனை பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். நல்ல கவனிங்க. இப்படிப்பட்ட எண்ணங்களை, இச்சைகளை கொண்டு வருகிற எண்ணங்களை அழித்து போடுங்கள். 8ஆம் வசனத்தை வாசிங்க. இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் அம்பு வார்த்தைகளும் ஆகிய இவைகளை எல்லாம் விட்டு விடுங்கள். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். இப்ப இந்த காரியத்தெல்லாம் விட்டுங்க. நல்லா கவனிங்க. இந்த பழைய மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு born again சொல்றோம். born again is a nature of spirit, it's not nature of flesh. உங்க ஆவியில ஒரு மாற்றம் அடையாத சூழ்நிலையில, ஆவி ஆத்மா சரீரத்துல பல நேரங்கள்ல நம்முடைய மக்கள் மாம்சத்தை கண்ட்ரோல் பண்ணி தான் உள்ள கொண்டு போறோம். அதனால உள்ளுக்குள்ள எப்பயுமே ஒரு வேகல் வெந்துட்டே இருக்கும். ஒரு பாவ எரிச்சல், அக்கினி, பாவத்தின் சுவாபம், பாவத்தின் கிரிகள் வேகமா இருக்கும், கொதிச்சுட்டே இருக்கும். அப்படி இல்லாம, அதனாலதான் இந்த காரியங்களை ஒரு புது சிருஷ்டியின் பலனை நீங்கள் அனுபவிக்க வேண்டுமானால் இப்படிப்பட்ட சோபங்கள், இப்படிப்பட்ட கிரியைகள், பாவ கிரியைகள், பாவத்தின் பிரதிபலிப்பு, பாவத்தின் சுவாபங்கள், பாவத்தினுடைய பலன்களை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள்
பார்த்தீர்களானால் வேதம் முதலாவது சொன்னது கலாத்திய புத்தகத்திலே நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இரண்டாவதாக நீங்கள் இவைகளை விட்டு வெளியே வர வேண்டும், இவைகளை களைத்து போட வேண்டும். இவைகள் என்ன செய்யணுமா? களைச்சி போடணும், களைச்சி போடணும். ஒரு மலைவாழ் மக்கள், சவுத் ஆப்பிரிக்கா பகுதியிலே மலைவாழ் மக்கள், காட்டுக்குள்ள வசிக்கிற மக்கள், அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு ட்ரெஸ் போடுவதற்கு நம்முடைய மிஷனரிகள் தான் இந்த காட்டு பகுதியிலே சென்று ஊழியத்தை செய்து உடை உடுத்துவதை குறித்தெல்லாம் சொல்லிக் கொடுத்தார்கள். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால், அவர்களிடத்திலே நீங்க ஒரு ட்ரெஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸை போட்டிருப்பாங்க, அந்த ட்ரெஸ்ஸோட தான் குளிப்பான், அந்த ட்ரெஸ்ஸோட தான் சமைப்பான், அந்த ட்ரெஸ்ஸோட தான் வாழ்ந்துட்டே இருப்பான். ஒரு நாள் என்னைக்கு ட்ரெஸ்ஸை போட்டீங்களா அதான் பிஞ்சு விழுற வரைக்கும் ட்ரெஸ்ஸை போட்டே இருப்பாங்க. ஒருவேளை நீங்க அவங்களுக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி தரணும்னு ஒரு புது ட்ரெஸ் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா கூட அந்த ட்ரெஸ், பழைய ட்ரெஸ் ஏற்கனவே அழுக்கோட பெரிய ஒரு நாத்தத்தோட இருக்கிற அந்த ட்ரெஸ் மேலே தான் ட்ரெஸ் என்ன செய்யலாம். இன்னைக்கு பல நேரங்கள்ல பல உபதேசங்களே அப்படிதான் இருக்கு. ஏற்கனவே இருக்கிறத கலட்ட வேணாம், நீ ஏற்கனவே இருக்கிறதோட சேர்ந்து மேல ஒண்ணு உடுத்திக்கோ, ஏற்கனவே இருக்கிறதோட சேர்ந்து மேல ஒண்ணு உடுத்திக்கோ. அதனாலதான் அவர் சொல்றார், கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருக்குள் வருகிறீர்களோ அன்றைக்கு மாத்திரம் அல்ல, பின்னாடி பார்க்க போறோம், அன்றைக்கு மாத்திரம் அல்ல, தொடர்ந்து அவருக்குள் அனுதினமும் புது சிருஷ்டியா இருக்கும். ஒவ்வொரு நாளும் புது சிருஷ்டியா இருக்கணும் என்பதை நாம் என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. அப்ப அதுக்கு முன்னாடி பழைய மனுஷனை களைஞ்சி போடணும். இது யாரோட வேலை? பழைய புதிய மனுஷனை தரித்து கொண்டோம்னா பழைய மனுஷனை செய்யணும். பவுல் சொல்றார், புதிய மனுஷனை தரிச்சுக்கிட்டீங்களே, திரும்ப பார்க்க போறோம். புதிய மனுஷனை தரிச்சுக்கிட்டீங்களே, பழைய மனுஷனை, பழைய சுவாபத்தை, பாவத்தை, அக்கிரமத்தை என்ன சொல்ல வேண்டியது? எபேசியர் 5:3 வேகமா வாசிங்க. எபேசியர் 5:3 வாசிங்க. மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி நேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. சொல்லப்படவே கூடாது. இத கொஞ்சம் எனக்கு காட்டுனதான் உங்களுக்கு புரியும். ஒரு வீட்டுக்கு போனோன்னே பொருளாசை, இது எனக்கு வேணும், அது எனக்கு வேணும், இப்படிப்பட்ட இடம் வேணும், இப்படிப்பட்ட சபை வேணும், இப்படிப்பட்ட ஊழியம் வேணும். ஒரு சிலர் பார்த்தா ஐயோ நகை நட்டு பயங்கரமான தேவையான பணம் இதெல்லாம் வேணும். பொருளாசையே பெரிய விக்கிரகாராதனை. பொருளாசை உங்களுக்குள்ள கேள்விப்படவே கூடாதுன்னு சொல்றாரு. ரோமர் 8:6 வாசிங்க. ரோமர் 8:6 வேகமா. ரோமர்ல சொல்லும்போது கூட இந்த காரியங்களை தெளிவா பவுல் சொல்றாரு. நமக்கு சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். நல்லா கவனிங்க, மாம்ச சிந்தை தான் அந்த பழைய மனுஷன். 13 வாசிங்க. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால், பாவ செய்கைகள், சரீரத்தின்படி ஆவியினாலே சரீரத்தின்படி பாவ செய்கைகளை அழித்தால், இன்னும் சொல்ல போனா பாவ மனுஷனை அழித்தால் நீங்க என்ன செய்வீங்க? பிழைப்பீர்கள். இதெல்லாம் நமக்கு கோடிட்டு காண்பிக்கிறது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிறோம், வசனத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை வாழ்கிறோம், தேவனை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கை வாழ்கிறோம். தேவனை அடிப்படையாக கொண்ட வாழ்க்கையிலே மாம்சத்தின்படி எந்த கிரியைகளும் எந்த காரியங்களும் நம்மை பற்றி கொள்ள கூடாது, நமக்குள் இருக்கக்கூடாது, நமக்குள் செயல்படக்கூடாது என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். அதே பவுல் 7ஆம் அதிகாரத்துல, ரோமர்கள் புத்தகம் 7ஆம் அதிகாரத்துல 15 சொல்றாரு, நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி 22 நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமா, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் பிரியமா இருக்கிறேன், ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. யார் என்னை விடுதலையாக்க கூடும்? அடுத்த அதிகாரத்தில் சொல்றது தேவனுடைய 8ஆம் அதிகாரம் 9 ரோமர்ல சொல்லப்படுது, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இராமல் ஆவிக்குட்பட்டவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன்
பாவ கிரியைகளை களைந்து போடுங்கள், பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க முடியாது என்று எச்சரிக்கிறார். நீங்கள் கிறிஸ்துவுடையவர்கள் அல்ல என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். அப்ப நாம என்ன செய்யணும்? எப்படி நாம புதிய மனுஷனை தரித்துக் கொள்வது? புதிய மனுஷனை நாம் தரித்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும்? கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது, ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இதுக்கு விரோதமா ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் இது ஆவியின் பிரமாணம். ஏனென்றால் இது பரிசுத்த ஆவி, தேவன் தந்த பரிசுத்த ஆவியினால் உண்டான கட்டளைகளா இருக்கிறது. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது. ரோமர்கள் நிருபம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமா. எப்படியெனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாயிராமல் தேவனுக்கு உட்பட்டவர்களா இருப்பீர்கள், ஆவிக்குட்பட்டவர்களா இருப்பீர்கள். கிறிஸ்துவனுடைய ஆவி இல்லாதவன் கிறிஸ்துவுடையவன் அல்ல. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனங்கள் எல்லாம் நாம் எப்படி இருக்கிறோம் என்று கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். நாம இந்த சைடு இருக்கிறோமா, இந்த சைடு இருக்கிறோமா? சுகபோகத்தை விரும்புறோமா, பெருமையை விரும்புறோமா, விபச்சாரத்தை விரும்புறோமா, வேசித்தனத்தை விரும்புறோமா? வேதம் சொல்லுகிறது பரலோக ராஜ்யத்தில் நீ பிரவேசிப்பதில்லை. வேதம் சொல்லுகிறது உனக்குள் கிறிஸ்து இல்லை, உனக்குள் மாய்மாலம் இருக்கிறது, நீ செய்கிற செயல்கள் எல்லாம் நரகத்துக்கு நேராக உன்னை கொண்டு செல்கிறது என்று வேதம் நமக்கு விளக்கி காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆவியுடைய சிந்தை இருந்தால் தாழ்மையும் அன்பும் தெய்வீக வல்லமையும் ஆவிக்குரிய கனிகளும் ஆவிக்குரிய வரங்களும் நிறைந்தவர்களாய் தேவனை பிரதிபலிக்கிறவர்களாக, எல்லாவற்றிலும் நான் அல்ல எனக்குள் இருக்கிறவர் பிரதிபலிக்கத்தக்கதாக, எல்லாவற்றிலும் நான் அல்ல தேவனுக்காக 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 கர்த்தருக்காக கர்த்தருக்கே தேவனுக்கே என்கிற வார்த்தை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் தேவன் உள்ளுக்குள் இருக்கும்போது இவைகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். இது ரெண்டுல எந்த சுவாபத்துல இருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கணும். அப்ப நாம இந்த புது சிருஷ்டியா இருந்தோம்னா, பழைய மனுஷனை கலைஞ்சு போட்டுட்டோம். பழைய மனுஷனை கலைஞ்சு போடாதவங்களுக்காக இந்த எடுத்துக்காட்டுகள், இந்த முன்ன இன்ட்ரோடக்ஷன் எல்லாம் கொடுத்தேன். பட் இப்ப புது மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறோம். என்ன, என் ஆவியில ஒரு மாற்றம் உண்டாகிறது. என் சிந்தனைகளே, என்னுடைய ஆத்மாவிலே தேவனை துதிக்கும்படி, தேவனை ஆராதிக்கும்படி என் தேவன் என் ஆத்மாவிலே நிறைந்திருக்கிறான். என் மாம்சம் என் ஆத்மாவுக்கும் என் ஆவிக்கும் என் ஆத்மாவுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கிறதாக எப்போதும் தேவனை துதிக்கிறதும் தேவனை ஆராதிக்கிறதும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறதும் தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற பொறுப்பை கொண்டு செல்கிறதுமாய் இருக்கிறதாய் என்று நான் இப்போது கொஞ்சம் ஆலோசனை பண்ணி பார்க்கணும். அல்லது ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கிறதா என் சரீரத்தை மாற்றணும். அப்பதான் இருதயம் சொல்றது உள்ளுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும். காலையில சொல்லும், நைட்டு சொல்லும், ஆண்டவர் உனக்கு இதை சொல்றாரு, ஆண்டவர் உங்ககிட்ட இது பேசுறாரு. புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க இல்ல, அங்கங்க ஒவ்வொருத்தரும் ஒரு உபதேசங்கள் பல விஷயங்கள் நடந்தாலும் இது பரிசுத்த ஆவியானவருடைய காலகட்டம். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நீங்க எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு சில ஒவ்வொருடைய அணுகுமுறைகள் செயல்பாடுகள் வெவ்வேறா இருந்தாலும் நாம் எதையும் குறை சொல்ல முடியாது, குற்றம் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்றை நான் சொல்லுகிறேன், உங்கள் இருதயத்திலே இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தையும் 39ஆம் வசனத்தையும் வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த புதிய ஏற்பாட்டுக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்று இயேசுவே சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். வாசிங்கள் 38. வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து இப்படி சொன்னார். இயேசு கிறிஸ்து இப்படி சொன்னார். இயேசு இன்னும் மகிமைப்பட கவனிங்க. இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசிக்கிற யூதர்கள் பெறப்போகிற பரிசுத்த ஆவியை குறித்து, என்னை விசுவாசிக்கிற இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர், ஒரு நாள் வற்றாத அந்த ஜீவ தண்ணீர் ஓடும்.
பரிசுத்த நதி ஓடும் என்று சொன்னார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16 சொல்லியிருக்கிறார், உங்கள் இருதயத்திலே என்னுடைய பரிசுத்த ஆவியை வைத்திருக்கிறேன், உங்கள் இருதயத்திலே என் பரிசுத்த ஆவியை வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுவதை குறித்து நாம் வாசிக்கிறோம். நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வைத்திருக்கிறார். அவர் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் குறித்து போதிக்கிறவராய் இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பரிசுத்த ஆவியானுடைய கனிகள், பரிசுத்த ஆவியானுடைய செயல்கள், பரிசுத்த ஆவியானுடைய ஊழியங்கள், பரிசுத்த ஆவியானுடைய வரங்கள், இது எல்லாமே நமக்கு எடுத்து கொடுக்கிறது பரிசுத்த ஆவியானவர் தான். நமக்கு உணர்த்துறார், கற்றுக் கொடுக்கிறார், செயல்படுத்த வைக்கிறார், நிறைவேற்ற வைக்கிறார். இப்ப ஒரு மனுஷன் புது சிருஷ்டியா மாறுறான்னு சொல்லும் போது பல நேரங்கள்ல நாம் ரட்சிக்கப்பட்ட உடனே அது முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம். That's the wrong. அதான் பிரச்சனை. ஒரு தேங்கி நிக்கிற குலமா கிறிஸ்தவ வாழ்க்கை மாறிடு. 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு பாரம்பரிய இந்து ஆச்சாரமான இந்து குடும்பத்திலிருந்து நான் மாறினேன் ஐயா. ஆனா ரட்சிக்கப்பட்டேன், ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ஒரு சில வசனங்களை பார்க்கிறேன், வழக்கம் போல சபைக்கு போகிறேன், காணிக்கைகளை கொடுக்கிறேன், அல்லது எல்லா ஊழியங்களிலும் பங்கு பெறுகிறேன், ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சில சாட்சியை சொல்லுகிறேன் என்று தேங்கி நின்று விடக் கூடாது. ஆரம்பிக்கும் போது என்னமோ அது ஒரு பெரிய ஆற போல ஒரு இடத்துல ஆரம்பிச்சு ஒரு இடத்துல முடிஞ்சிச்சு. ஆனா இன்னைக்கு அது ஒரு குளத்தை போல மாறிடுச்சு. அதான் பிரச்சனை. ஒரு குளத்தை போல ஆவிக்குரிய வாழ்க்கை மாறிவிட்டது. அது ரொம்ப கஷ்டம். ஒரு பெரிய நாற்றமான வாழ்க்கை, தேங்கின நிலைமை. கலிலேயா கடலுக்கும் சவக்கடலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. நேற்று தினத்துல கூட ஸ்காட் ஐயா பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு, I can see many forest அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்தை சொல்லும்போது சொன்னாரு, நீ ஒரு கலிலேயா, நான் அவனை பார்த்துட்டே இருந்தேன். நல்லா கவனிங்க. கலிலேயா ஒரு சைடு தண்ணி வரணும், இன்னொரு சைடு என்ன செய்யணும், போகணும். சவக்கடல், உப்பு கடல்ல, அதுக்கு பேரே சவக்கடல். காரணம் என்ன, தண்ணி வந்துட்டே இருக்கும், வெளியில போக. அதுல இருக்கிறதெல்லாம் விஷமா மாறிச்சு. அவுட்புட் போகலன்னா ஆண்டவத்திலிருந்து பெற்றுக்கொண்டே இருக்கணும். எங்கிட்டு கொடுக்க கூடாது. சுயநலமா இருந்துச்சுன்னா அப்படியே வாங்கிட்டே இருந்த, சாப்பிட்டுட்டே இருந்தா வயிறு என்ன செய்யணும். அது போல கதை தான் இந்த சவக்கடல். சவக்கடலுடைய வாழ்க்கை நமக்கு இருக்கவே, நாம ஒரு கலிலேய கடலா இருக்கணும். இன்னும் கொஞ்சம் கூடுதலா பரிசுத்த ஆவியானவர் குறித்து இயேசு சொல்றாரு, அது ஸ்பிரிங், நீரூற்று. ஆறு எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஆறு எங்க இருந்து ஆரம்பிக்குது? நீரூற்றுல இருந்து ஆரம்பிக்குது. அப்ப உன் இருதயத்துல ஆண்டவர் நிலைவரமான நீரூற்றை வைக்கிறார். இந்த நீரூற்று பல ஆறுகளை கொடுக்கும். இதை நீங்க முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். இதை நான் பல நாட்களா சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், பல இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறேன். நல்லா பேசுறாங்க, நல்லா கேட்கிறாங்க. ஆனா பின்னாடி போன உடனே ஆண்டவர் ஒரு வருத்தம், ஒரு சோகம், ஒரு துக்கம். ஆண்டவர் என்னை விடுவிக்க மாட்டார், ஆண்டவர் என்னிடத்துக்கு சுகம் தர மாட்டார். உங்க குற்றம், மனசாட்சி, பாவத்து நிமித்தம், அக்கிரமத்து நிமித்தம், புதிய மனுஷனை தரித்து கொள்ளாத நிமித்தம் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி அவைகள் உங்களுக்கு தடை செய்கிறது. ஆனா உங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் வைத்திருக்கிறது அந்த ஊற்றுக்கண்ணை வைத்திருக்கிறார். இந்த பாடி செல்ஃப் சப்போர்ட், செல்ஃப் ஜெனரேஷன், ஜெனரேட்டர். அதே போல செல்ஃப் பவர், செல்ஃப் எம்பவர், செல்ஃப் ஹீலர். அதுக்கு அதாவே அதை ஹீல் பண்ணிக்கும், அதாவே சுத்தப்படுத்திக்கும், அதாவே சுத்திகரிக்கும், அதாவே எல்லாமே செஞ்சுட்டே இருக்கும். ஆண்டவர் பிக்ஸ் பண்ணிட்டார், 120 வருஷம் வாழலாம், 70 வருஷம் வாழலாம், 80 வருஷம் வாழலாம் அப்படின்னு வச்ச பிறகு அதாவே அதை சுத்திகரிக்கக்கூடிய அளவுக்கு பரிசுத்த தேவன் அவர் இருதயத்திலே அந்த வல்லமையை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகள், நாம பல நேரங்கள்ல ஆண்டவரை நம்புறது இல்லை, டாக்டர்களை நம்புறோம், மற்றவங்களை நம்புறோம், எல்லாத்தையும் நம்புறோம், ஆண்டவரை மட்டும் நம்புறோம். இது நம்முடைய சுவாபமா போயிடுச்சு, நம்முடைய குணாதிசயமா போயிடுச்சு. அதான் பிரச்சனை. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க விசுவாசித்தா தேவனுடைய மகிமை என்ன செய்யுங்க பாப்பீங்க. உங்க உள்ளத்துல பரிசுத்த ஆவியானவரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஊற்றாங்க, சுவாபமா வரலாம். ஒரு சிலருடைய வாழ்க்கையில அன்பாவே வரலாம், ஒரு சில வாழ்க்கையில வரங்களாவே வரலாம், ஒரு சில வாழ்க்கையில இந்த குணாதிசயமா வரலாம், ஒரு சில வாழ்க்கையில நல்லா போதிக்கிற எப்படியோ ஒரு சைடு செயல்பட்டு. பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடுகளைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று நாம் இன்றைக்கு பார்க்கிறோம்.
அடுத்தபடியாக ஒரே ஒரு சில காரியங்களை வேகமாக 3 காரியங்களை அல்லது 4 காரியங்களை அதனுடைய பிரதிபலன் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் ஒரு வாசிக்க கேட்போம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோட பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல. ஏனெனில் நான் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்களுக்கு பண்ணின பழைய உடன்படிக்கை அல்ல, அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே, அதை அவர்கள் மீறி அந்த உடன்படிக்கை அவங்க மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தார் என் ஜனங்களுக்கு பண்ண போகிற உடன்படிக்கையாவது நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து நான் என் நியாய பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன். முக்கியமான விஷயம், the only one thing we are reflecting that we are the children of God, we are the people of God. நாம் எதை பிரதிபலிக்கிறவர்களா இருக்கிறோம்? அவர் சொல்றாரு, என் நியாய பிரமாணத்தை அவருடைய இருதயத்திலே வைத்து அவர்கள் அதை கைக்கொள்ளவும் அவர்கள் அதை கடைபிடிக்கவும். அவருடைய இருதயத்துல வச்சுட்டு அவருடைய கல்லான இருதயத்தை எப்படி மாத்தினாரா? வாசிங்க. அவருடைய இருதயத்தில் எழுதி நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள் என்று கர்த்தர் என்ன செய்றாரா? கல்லான இருதயத்தை சதையான இருதயமா என்ன செய்றாரா? பழைய உடன்படிக்கை ஏற்கனவே இவங்களோட தான் பண்ணாரு, அதுக்கு பேரு பழைய உடன்படிக்கை. இந்த பழைய உடன்படிக்கை அவங்க மீறிட்டாங்க, மாம்சத்தின்படி, ஆமா, பெருமையின்படி, அவங்க செஞ்ச பாவத்தின் கிரிகளின்படி மீறிவிட்டார்கள். எனவே God need to put a new covenant, ஒரு புதிய உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்த வேண்டியதாயிற்று. அந்த புதிய உடன்படிக்கை என்னவென்றால், என்னுடைய வசனத்தை என்னுடைய சத்தியத்தை அவருடைய இருதயத்திலே வைப்பேன். இருதயத்துல வசனம் இல்லாதனாலதான் செயலெல்லாம் தவறாகவே போயிட்டு, இருதயத்துல வசனம் இல்லாதனால கிரி எல்லாம் தவறாகவே போயிட்டு. புதிய உடன்படிக்கை குறித்து வேதத்துல வாசிக்கும் போது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்துல 25ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை. வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு, ஆமா, எல்லாரும் பந்திக்கு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம். எல்லா மக்களும் அந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார்கள். அப்போது என்ன நடக்கிறது? ஒருவருக்காக ஒருவர் காத்திருக்காம ஜாதி வாரியாக, மத வாரியாக, அல்லது பணக்காரங்க தனியா, ஏழைகள் தனியா, அவங்க இஷ்டப்படி சாப்பிடுறாங்க. யாருக்கு பிரியமா இருக்கோ அவங்க கூட உட்கார்ந்து அவங்க படி சாப்பிடுறாங்க. வசதியானவங்க சாப்பிடுறாங்க, ஒரு ஜாதிக்காரங்க அங்கிட்டு அவங்க சாப்பிடுறாங்க, இங்கிட்டு இவங்க சாப்பிடுறாங்க. இப்படி ஒரு கலாச்சாரம் நடக்கும்போது இயேசு கிறிஸ்து அங்க வந்து பந்திக்காக ஒருவருக்கு ஒருவர் காத்திருங்க. சபை கூடி வர்றதோட முக்கியமே சமமா இருக்கணும், யாரையும் பார்க்க கூடாது, எல்லாரும் சமமா இருக்கணும். சமமா இருந்து ஒருவருக்காக ஒருவர் காத்திருந்து ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்து கொண்டு நாம் சாப்பிட வேண்டும். ஏனென்றால் இந்த பந்தி முக்கியம் கிடையாது, நீங்களும் நானும் தான் கர்த்தருடைய சரீரமா இருக்கிறோம். நாம் எல்லாரும் கர்த்தருடைய சரீரமாகிய நம்முடைய சபையை அவமானப்படுத்தி விடக் கூடாது என்று சொல்லுகிறார். அதுதான் கர்த்தருடைய பந்திக்கு அடையாளமா இருக்குது. அப்படி சொல்ற அவரு என்ன சொல்றாரு? வாசிங்க. போஜனம் பண்ணின பின்பு, அவர்கள் அப்பத்தை போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கையா இருக்கிறது. நல்லா கவனிங்க. இதுவரையிலும் யூதர்கள், இஸ்ரவேலர்கள் மாத்திரமே நியாய பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களா இருந்தார்கள். இப்பொழுது நாம் எல்லாரும், அந்நியரா இருக்கிற நாம் எல்லாரும், இந்தியர்களா இருக்கிற நாம் எல்லாரும், அல்லது யூதர்கள் இஸ்ரவேலர்கள் அல்லாத எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவும் வேதத்தை பின்பற்றவும் ஒரு வழியை உண்டாக்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எதன் மூலமாக வழியை உண்டாக்கினார்? தம்முடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை மூலமாக நம்மை
பிள்ளைகளாக, ஆபிரகாமுடைய புத்திரர்களாக, ஆபிரகாமுடைய சந்ததியாக தேவன் மாற்றுவதற்கு ஒரு காரணம் அவருடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. நல்ல கவனிங்க, இவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். ஒரு புதிய உடன்படிக்கையை கொடுக்குறாரு, ஒரு புதிய கவனம் கொடுக்குறாரு. என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை உயர்த்தும்படி, பழசெல்லாம் மறந்துட்டு பழசெல்லாம் மாத்திட்டு ஒரு புதிய ரிஃப்ளெக்ஷன், நியூ கவர்னன்ட், பெரிய பிரதிபலிப்பு உன் வாழ்க்கையில தேவனுடைய உடன்படிக்கை உன்னோடு கூட இருக்கிறது. இதன் மூலமாக, இயேசுவின் இரத்தத்தின் மூலமாக, இயேசுவினுடைய வல்லமை மூலமாக, இயேசுவினுடைய இரத்தத்தின் மூலமாக, அவருடைய அப்பத்தின் மூலம், அவர் கொடுத்திருக்கிற இந்த திருவிருந்தின் மூலமாக, அவர் கொடுத்திருக்கிற இந்த அப்பமும் ரசமும் அவர் நம்மோடு செய்திருக்கிற உடன்படிக்கையை காண்பிக்கிறது. இயேசு சொன்னாரு, என் ரத்தத்தை, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்திலே பானம் பண்ணாதவனுக்கு என்னிடத்தில் என்ன இல்ல? பங்கு இல்ல, நித்திய ஜீவன் இல்ல. யூதர்கள் சொல்றாங்க, ஐயோ இது கடினமான உபதேசம், இதை யார், இந்த ரத்தத்தை யார் குடிப்பான், இவன் மாம்சத்தை யார் சாப்பிடுவான்? இயேசு சொன்னது யூதர்களுக்கு இன்றைய வரைக்கும் தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் அந்த புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடுகள் தெரிந்தவர்களாய், அவருடைய ரத்தத்திலும் அவருடைய மாம்சத்திலும் பங்குள்ளவர்களாய் கர்த்தர் நம்மை மாற்றினார். இதுதான் மொத்தம் ஆசீர்வாதம். ரட்சிக்கப்பட்ட இன்றைக்கும் அந்த கம்யூனியன் எடுக்கும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம், எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி. எனக்காக இயேசு மரித்தார், அவருக்காக நான் வாழ்வதற்காக இதில் பங்கேற்கிறேன், அவரை பிரதிபலிப்பதற்காக நான் பங்கேற்கிறேன். அவர் ஆபிரகாமோடு ஈசாக்கோடு பண்ணின உடன்படிக்கைகளை எப்படி நிறைவேற்றி வருகிறாரோ அதே போல என்னோடு அவர் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். நான் அவருக்காக வாழவும், அவருடைய நித்திய ஜீவனுக்காக, அவர் எனக்கு கொடுக்கிற நித்திய ஜீவனில் பிரவேசிக்கும், எனக்கு வைத்திருக்கிற வாழ்க்கையை நான் பொறுப்படுத்தி நடத்த உதவி செய்யும்படி நம்ம என்ன செய்வோம்? அந்த புதிய உடன்படிக்கையில இருக்கிறோம். யோவான் 6 முழுவதும் வாசி பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, நீங்க இந்த பாத்திரத்துல பானம், இந்த மாம்சத்தை புசித்து ரத்தத்துல பானம் பண்ணனா பங்கு இல்ல, நான் மெய்யான போஜனமா இருக்கிறேன். அங்க கூட சொல்றாரு, வனாந்திரத்திலே உங்கள் பிதாக்கள் மன்னாவை புசித்து மரித்து போனார்கள், ஆனா இந்த மாம்சத்தை புசிக்கிறவன் ஒரு நாளும் மரிக்கவே மாட்டான். அப்ப உலகத்தின் படி, மாம்சத்தின்படி மரணத்துக்கு பாத்திரவான்களாய் இருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனிலே பிரதிபலிக்கிறவர்களாய், நித்திய ஜீவனை குறித்து பிரதிபலிக்கிறவர்களாய் கர்த்தரை மாற்றியிருக்கிறார். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே நாம் இருதயத்திலே ஒரு புதிய உடன்படிக்கை உள்ளவர்கள் என்பதை மறந்து விடக்கூடாது. அந்த புதிய உடன்படிக்கையின் வெளிப்பாடு தான் அவருடைய பந்தி என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. இரண்டாவதாக வேகமாக வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிப்போம். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 11வது அதிகாரம் 19-20 வசனங்களை வாசிப்போம். அவர்கள் கட்டளையின்படி நடந்து, என் கட்டளைகளின்படி நடந்து, என் நியாயங்களை கைக்கொண்டு அவைகளின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை ஒரு மன இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருளுவேன். கடந்த நாட்கள்ல இந்த மாதம் முழுவதும் கூட அப்படிதான் சொல்லலாம், இருதயத்தை குறித்து ஆண்டவர் அதிகமா பேசிக்கொண்டே இருக்கிறார். அநேகர் இருதயம்னு பேர் வச்சிருப்பாங்க, இருதயத்துல பெரிய பிரச்சனைகள் இருக்கும், இருதயம்னு பேர் வச்சிருப்பாங்க, ஆனா அதுக்குரிய விஷயம் தெரியாம இருக்கலாம். ஆனா வேதம் இந்த இருதயத்தை குறித்து ரொம்ப தெளிவா சொல்லு. இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இருதயத்துல தான் அவர் அபிஷேகத்தை வைக்கிறார். ஏன்னா இருதயம் தான், இந்த ஹார்ட் தான் பம்ப் பண்ணும் முழுவதும், நம்ம செயல்பாடு முழுவதும் செயல்படுத்துறது ஹார்ட் தான். எப்பயுமே ஒரு பையன் ஒரு தவறான செயலே பார்த்துட்டு இருக்கிறான், WW பார்த்துட்டு இருக்கிறான்னா அவன் இருதயம் முழுசா தான் நிறைஞ்சிருக்கும். வீட்டுக்கு போனா அம்மா கிட்டே ரெஸ்லிங் தான் பண்ணுவான், அப்பா கிட்டே ரெஸ்லிங் தான் பண்ணுவான், செலுத்துட்டு ஒரு சுவரை பார்த்துட்டா அங்க கூட ரெஸ்லிங் தான் பண்ணுவான், வண்டியை எடுத்தா ரெஸ்லிங் தான் பண்ணுவான். ஒரு கிரிக்கெட் விளையாடுற பையன் பார்த்தா அவன் இருதயம் முழுவதும் கிரிக்கெட் விளையாண்டு கிரிக்கெட்டையே நினைச்சிட்டே இருந்த, விளையாட கூட வேண்டியதில்லை, அவன் கை கால் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கிரிக்கெட்டை போல ஆடிட்டே இருக்கும். அதனாலதான் அவர் பார்த்தாரு, உன் செயலை கண்ட்ரோல் பண்ணணும்னா I don't need to take any stick or any rod. ஏதாவது ஒரு தடியையோ குச்சியோ எடுத்து வந்து உன்னை நான் அடிச்சு கண்ட்ரோல் பண்ண முடியாது. உன் இருதயத்துல என் அபிஷேகத்தை வச்சுட்டா போதும், உன் இருதயத்துல என் சிந்தனைகளை வந்து விட்டால் போதும்,
உன் இருதயத்திலே எனக்கு தேவையானவங்களை வைத்து விட்டால் போதும், அதை ஆட்டோமேட்டிக்கா சரி பண்ணிடும் தெரிஞ்சுதான் இந்த இடத்துல சொல்றாரு, புதிய என்ன செய்யறாரா, புதிய ஆவிய கொடுக்கிறாரு. புதிய ஆவியை தருகிறார். முதல்ல புதிய உடன்படிக்கையை தருகிறார்னு சொன்னேன். இரண்டாவது புதிய ஆவியை தருகிறார். இரண்டாவது புதிய அபிஷேகத்தை, இப்ப புதிய ஆவியை தருகிறார். புதிய ஆவி. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், நிலைவரமான ஆவி என்னை நிரந்தரமாக நடத்திடவே. சங்கீதக்காரன் சொல்றார், இன்று நிரப்பும் என்னை நிரப்பும் என்றென்றும் நடத்தும். இன்று நிரப்பும் என்னை நிரப்பும் என்றென்றும் நடத்தும். இலைவரமான ஆவி என்னை நிரந்தரமாக நடத்திடவே. நிலைவரமான ஆவி, நிலைவரமான ஆவி நம்முடைய சரீரத்திலே ஆண்டவர் என்ன செய்யறாராம், வைக்கிறார். புதிய ஆவியை கொடுத்து, முதல்ல சொன்னாரு புதிய உடன்படிக்கை செய்து அவர்கள் என் ஜனங்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் சொன்னாரு. இப்ப ஏக இருதயத்தை கொடுத்து புதிய ஆவியை கொடுத்து அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, என்னைக்குமே. ஒரு சொல்றாரு, இன்னைக்கு இல்ல, நேத்து இல்ல, என்றைக்குமே அவர்கள் என் ஜனங்களாக இருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன் என்று என்ன செய்றாரு ஆண்டவர் சொல்றாரு. நல்ல கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வரைக்கும், அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே, நல்ல கவனிங்க, பழைய மனுஷனை நீங்க களைந்து போடுங்க. நம்ம முதல்ல சொல்லிட்டோம், களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, என்ன ஆவியா, புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை என்ன செய்யணுமா? இந்த செயலை அந்த தினம் கூட நம்ம செஞ்சா நல்லது. ஆண்டவரே, ஒவ்வொரு தடவை தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருவாரா? நிறைய பேர் பெந்தெகோஸ்தே உபதேசத்துல ஒரு சில நேரங்கள்ல தவறான நடத்துற ஆட்கள் என்ன செஞ்சிடறாங்க, என்னைக்கோ ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் வருவார், நீங்க கூப்பிட்டா தான் வருவார். இல்ல, ஒரு முறை அவர் வந்துட்டாருன்னா உனக்குள்ளேதான் இருக்கிறார். உனக்குள்ள இருந்து கிரியை செய்யறதுதான் அவருடைய வேலையே. உன்னை உருவாக்குறதுதான் அவருடைய வேலை. உனக்குள்ள வந்தனே உன் பாவத்துக்காக, உன் அக்கிரமத்துக்காக, அதை விட்டு உன்னை வெளியே கொண்டு வருவதற்காக உன்னை உருவாக்கி பரிசுத்தத்திலும் தெய்வீக செயலிலும் புதிய மனுஷனை தரித்துக் கொள்ள வைக்கும், புதிய மனுஷனுக்குள் செயல்படும் அந்த புதிய மனிதனுடைய வெளிப்பாடுகளை வெளிக்கொண்டு வருவோமே அவர் வந்தார். புதிய உடன்படிக்கை முதல்ல கொடுத்தாரு. இரண்டாவதாக புதிய ஆவியை தந்திருக்கிறார். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன் உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி தேவனுடைய சாயலை என்ன செய்யணும்? 24ஆம் வசனம் சொல்லுது, தரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சாயலை என்ன செய்யணுமா? தரித்துக் கொள்ள வேண்டும். தேவனுடைய சாயலை நாம் தரித்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே நாம் வாசித்தோம், ஏற்கனவே வாசித்திருக்கிறோம். ஆவிக்கேற்றபடி நடந்து கொண்டால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாமல் இருப்போம். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிற ஒரு சூழ்நிலையிலே, அல்ல கவனிங்க, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் போராடுகிற ஒரு வார் நடக்குது. அதனாலதான் பவுல் சொன்னாரு ரோமர் 7 சொல்லும்போது, நிர்பந்தமான மனுஷன் தான் இந்த பாவ சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க கூடும்? பாவ சரீரத்திலே விடுதலை தேடி மனிதர்களிடத்திலே போகக்கூடாது. நன்றாய் கவனிங்கள், உங்கள் ஆவி சொல்லுகிறபடி கேட்க அல்லது ஆவிக்குரிய செயல்களை நீங்கள் அதிகப்படுத்தும் போது, ஆவிக்குரிய செயல்களுக்கு நீங்கள் உங்களை விட்டுக் கொடுக்கும் போது, ஆவிக்குரிய செயல்களுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் போது, மாம்ச செயல்கள் எல்லாம் டோட்டல் கண்ட்ரோல் உள்ள
வந்துடும். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொண்டால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். எனவேதான் ஆவியின் கனி அன்பு, சந்தோஷம், 9 கனிகளையும் கொடுத்திருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரத்தையும் தந்தார். முதல்ல வல்லமை தான் சொல்றார். பவர் அண்ட் அத்தாரிட்டி. வாட் இஸ் பவர்? பவர் 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 நாட் லைக் தட். ஃபயர் 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 நாட் லைக் தட். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி சொல்றாங்க. ஃபயர் ஃபயர் ஃபயர். வல்லமைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? வல்லமை பவர். பவர்னா தமிழ்ல சுத்தமா சொல்லப்போனா சக்தி. இன்றைக்கு கொரோனா யாருக்கு வருது? இம்யூனிட்டி இல்லாதவங்களுக்கு வருது. இன்னும் சொல்ல நான் இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொல்றேன். பவர்னா இம்யூனிட்டி. என்ன இம்யூனிட்டி? கிறிஸ்தவ விரோதிகளுக்கு, தேவனை பின்பற்றுகிறவர்களுக்கு விரோதிகளாக இருந்து தேவனை பின்பற்ற முடியாதபடி தடுக்கிற அல்லது உடைக்கிற, நிர்மூலமாக்குகிறவர்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கவும், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மக்களை காக்கவும் தேவன் எனக்கு பலம் கொடுத்திருக்கிறார். அதை மாம்சத்தை வச்சு சொல்ல முடியாது. ஆளை பார்த்தா திடகாத்திரமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆவியை வச்சு தான் சொல்ல முடியும். ஆவிக்குரிய பலன். அருமையான கிரகாம் ஸ்டேட்ஸ் அவர்கள், அருமையான அன்னை தெரசா அவர்கள் வடநாட்டுக்கு ஊழியர் சென்றார்களே, பலவிதமான எதிர்ப்புகள். கணவனையும் 2 பிள்ளைகளையும் தீயிட்டு கொளுத்திய போது அந்த கொளுத்தினவர்கள் மேல ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னப்ப ஸ்டேட்ஸ் உடைய மனைவி சொன்னார்கள், இல்ல, அவர்களை நான் மன்னித்து விட்டேன். என் இயேசுவுக்காக இது எனக்கு லாபமாக எண்ணுகிறேன் என்று சொன்னார்கள். இந்த காலத்தில் இப்படி ஒரு மனிதரா என்று சொல்லி பார்க்கிறோம். நன்றாய் கவனிங்கள். அவர்கள் தீயிட்டு கொளுத்தும் போது அவர்கள் தாங்கிக் கொள்வதற்கு தேவையான சக்தியை கொடுத்தது யார்? அவருடைய உள்ளத்திலே புதிய ஆவியை வைத்தார். இந்த பலவி அவர்கள் ஒருபோதும் எழுப்பி ஓடல, எதுவும் நினைக்கல. பச்சிளம் குழந்தைகள் தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தார்கள். தேவன் மக்களை நேசித்தார்கள், சேவை செய்தார்கள், தங்களை சாகவும் ஒப்பு கொடுத்தார்கள். எது அடையலாம்? வரங்களும் கனிகளும் பயங்கரமா அதை செய்யறேன்னு சொல்றது அடையாளமா? வாழ்க்கையில தான் நம்ம காட்டணும். வாழ்க்கையில வாழ்ந்து காட்டும்படி உன்னையும் என்னையும் இயேசு கிறிஸ்து அழைத்திருக்கிறார். அதனாலதான் உன்னுடைய உள்ளத்திலே புதிய அபிஷேகம், புதிய செயல், புதிய வரங்கள், புதிய கனிகள், புதிய எல்லாத்தையும் புதுசா. அதுதான் புது ஆவியை வச்சிருக்காரு. பல நேரங்கள்ல கிறிஸ்தவத்துல அநேக விசுவாசிகள் சொல்லுவோம், பாஸ்டர் எனக்கு வரங்கள் வேணும், அப்படியே வரமாவே இருக்கணும், நான் நடந்தாலும் நடக்கணும், இது உழுணும், இது எழுமணும். நான் பார்த்து திடீர்னு கோபுரத்தை பார்த்து கீழே விழுனா உழுணும், அப்படி ஒரு ஜெபம் பண்ணி விடுங்க. நான் சொன்ன உடனே அம்மா கோச்சிக்காதுமா, அவ்வளோ வரம்பெற்ற ஆள் நான் கிடையாது. எளிமையா தாழ்மையா அன்போடு எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற வேலையை சரியா செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கக்கூடிய ஆளு. ஒருவேளை இன்னைக்கு ஒரு வரத்துக்காகன்னா அந்த நாள்ல வரக்கூடிய ரெட்சிப்பு எவ்வளவு இருக்குன்னு தெரியல. ஆனா கண்டிப்பா வரம் உண்டு இல்லைன்னு நான் சொல்ல. அதனுடைய ரெட்சிப்பு ரேட் ரொம்ப குறைவு. எனவேதான் அவர் சொல்றாரு, ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள், சக்தி நிறைந்தவர்களாயிருங்கள், தேவனுடைய வசனத்துக்காக, அதை நீதியிலே நிலைத்து நிற்பதற்காக, அதை செயல்படுத்துவதற்காக எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் விட்டு பின்மாறி போகிறவர்கள் அப்படிப்பட்டவர்களாய் அல்ல, எப்போது ஆண்டவரை முன் கொண்டு செல்கிறவர்களாய். நான் கரெக்டா இருக்கேன், அப்படியே நான் யோக்கியம், இப்படி மட்டும் சொல்லிட்டு கூடாது. செயல்படணும். பரிசுத்த ஆவி உங்களுடைய இருதயத்தில் இருந்தா செயல்படணும். கர்த்தருக்காக பாட அனுபவிக்கணும். கர்த்தருக்காக செயல்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். எனவே இந்த புதிய ஆவி நமக்குள்ள வர நோக்கமே, இந்த ஆவியானவர் குறித்து நிறைய பார்த்து புதிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். எசேக்கியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 36வது அதிகாரம் வாசிங்க. 36வது அதிகாரம் எசேக்கியேல் 27வது வசனத்தை வாசிக்கும் போது, உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். உங்க உள்ளத்துல என்ன ஆவியை வைத்து? அதே ஆண்டவர் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே சொல்கிறார், என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். 39ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் வம்சத்தார் மேல் என் ஆவியை வைப்பேன், என் முகத்தை அவர்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், மறைக்க. இப்ப
ஆவியானவரை நமக்குள் வைக்கிறார். எந்த ஆவியானவரை? புதிய ஆவியானவரை. உங்கள் இருதயத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி, பழைய ஆவி, விட்டு போன ஆவி, மந்தமான ஆவி, தேங்கி நிற்கிற இந்த எல்லா குழப்பத்தையும் விட்டுட்டு அனுதினமும் புதிய அபிஷேகத்துல நிரம்பணும். புதிய வார்த்தையில உங்களுக்கு விருப்பம் எப்படி ஆண்டோடைய வசனத்தை கீழ்ப்படிய வேண்டுமோ, அதுக்கு எப்படி விட்டு கொடுக்க வேண்டுமோ, எப்படி கடைபிடிக்க வேண்டுமோ, விட்டாப்படியா ஆண்டோடைய வசனத்துக்குள்ள நிலைச்சிருக்கணும் விரும்பல. அந்த மாதிரி ஒரு புதுசா ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல காத்திருக்கும் போது, ஒவ்வொரு நாளும் வசனத்தை கடைபிடிக்கும் போது, ஒவ்வொரு நாளும் தெய்வீக வல்லமையில நடக்கும் போது ஆண்டவர் சொல்றதுக்கு அப்படியே லேசா சொல்லுவார். உடனே கீழ்ப்படுத்தீங்கன்னா தொடர்ந்து உங்க கூட உணர்த்தி கொண்டே இருப்பார். வசனத்தை வாசிக்கும் போது உங்ககிட்ட சொல்லும், நீ இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் கண்ட்ரோலா இருக்கணும், இப்படிதான் இச்சையடக்கத்தோட இருக்கணும், இப்படிதான் நீ செல்ஃப் கண்ட்ரோல், இப்படிதான் நீ அன்போட இருக்கணும், இதெல்லாம் தவறு, இதை விட்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது நீங்க அதுக்கு என்ன செய்யணும்? விட்டு கொடுக்குறவங்களா இருக்கணும். பிடிவாதமா இருதயத்தை மாத்தாம இருந்தோம்னா அது கல்லான இருதயம். கல்லான இருதயம் எப்படி இருக்கும்? மனசு இறங்குதா பாரு. சொல்லுவான், சாவுல கூட வந்து நிக்க மாட்டான். என்ன மனுஷனா? கல்லு. அதுல எந்த சதையும் பார்க்க, எந்த ரிஃப்ளெக்ஷனையும் பார்க்க முடியாது. சதையான இருதயம் தான் ஒரு சைடு இந்த அன்பை வாங்கி இன்னொரு சைடு அன்பை கொடுக்கும். கல்லுல அடிச்சா ஒண்ணு இருக்காது, அடிக்கிறது தான் உடஞ்சு போயிடும். இப்ப கல்லான எல்லா சுவாபத்தையும் மாற்றி சதையான செயல்பாடுகளுக்குள்ள ஆவியின் கனிவுள்ள வாழ்க்கையை ஆண்டவர் என்ன செய்யறாரா? மாற்றுகிறவராய் இருக்கிறார். எனவே அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடைசியாக ஒரு பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன 43ஆம் அதிகாரம் 18 இருந்து 21ஆம் வசனம் வரையிலும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 43ஆம் அதிகாரம் 18 இருந்து 21. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். என்ன புதிய காரியத்தை செய்கிறார்? முதல்ல சொன்னேன், புதிய உடன்படிக்கை செய்யறாரு. ஆனா அப்பவும் அவர் சொல்றாரு, நீங்க என் ஜனங்கள், நான் உங்கள் தேவன். புதிய ஆவியை கொடுக்கிறார். எசேக்கியேல் 11:19 வாசிச்சோம். புதிய ஆவியை கொடுத்துட்டு சொல்றாரு, நீங்க என் ஜனங்கள், நான் உங்கள் தேவன், என்றைக்கு நான் உங்க தேவனா இருக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க என்ன சொல்றாரு? புதிய காரியத்தை செய்கிறேன். புதிய உடன்படிக்கை, புதிய ஆவி, புதிய காரியத்தை செய்கிறேன். அது இப்பொழுது தோன்றும். வனாந்தரத்திலே வழி, அவாந்தரத்திலே ஆறுகள். வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குற தேவன், அவாந்தரத்திலே ஆறுகளை உண்டாக்குற தேவன் சொல்லிட்டு சொல்றாரு. 21ஆம் வசனத்துல சொல்றாரு, இந்த ஜனங்கள் எனக்கென்று ஏற்படுத்தினேன். இதை யாருக்கு ஏற்படுத்தினேன்? இந்த ஜனத்தை யாருக்கு ஏற்படுத்தினேன்? எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஒரு புதிய காரியம் என்ன? எப்பா, உனக்கு அவரு வனாந்தரத்துல வழி ஆயத்தப்படுத்துறது, அது அவர் செய்யறது. நீ என்ன பிரதிபலிக்கணும்? வனாந்தரத்துல வழியை செய்யறதும் அவாந்தரத்துல ஆலைகளையும் அவர் நீ அவருடைய ஜனம் என்பதற்காக அவர் உனக்கு கொடுக்கும் பலன். ஆனா இங்க என்ன சொல்றாரு? இவர்கள் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினீங்க. That's the great thing. நாம் ஆண்டவரை பிரதிபலிப்பதற்கு நம்முடைய அடையாளங்கள், சாட்சிகள், அற்புதங்கள், இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி அவர் என்னுடைய தேவன், நான் அவருடையவன் என்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆளுக்குடியில ஒருத்தர் கத்திட்டே இருக்கிறான். அவர் சொல்லுவாரு, அவன் விட மாட்டான், அவன் என் பிள்ளை, அவர் சொல்லணும். அவன் என்னுடைய மக்கள், அவர்கள் என்னுடைய ஜனங்கள், நான் அவர்களுடைய தேவன். எனக்காக பக்தி வைராக்கியமாய் இருக்கிறார்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களே, கேட்டுக் கொண்டிருக்கிறார்களே, பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்களே, கடைபிடிக்கிறார்களே, நான் அவர்களுடைய தேவன், அவர்கள் என்னுடைய ஜனங்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏசாயா 43:7 வாசிக்கும் போதும் 1 பேதுரு 2:9 வாசிக்கும் போதும் நம்மை அந்த காலத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிநெடுத்து அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நாம் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியுமாய் இருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜரீகமான ஆசாரியர்களாய், தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களாய், தேவனை ஆராதிக்கிறவர்களாய், தேவனுடைய மகிமைக்கு பாத்திரவான்களாய் இருக்கிறோம். ஏசாயா 43:7 வாசிங்க.
ஏசாயா நான் என் மகிமைக்கென்று என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கிய படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். என் மகிமைக்கென்று நான் சிருஷ்டித்த நான் உருவாக்கு. அவர் அப்படிதான் சொன்னார். தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்டீர்களே, தேவனுடைய சாயலாய் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்முடைய பிரதிபலிப்பே என்னன்னா, ஆண்டவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறார், நாம் அவருடைய ஜனங்களாய் இருக்கிறோம். ஒரே காரணத்துக்காக தான் நம்மை ஆண்டவர் இந்த எல்லா இடத்துல புதிய உடன்படிக்கை சொல்லும்போது சொல்றார், இவர்கள் என் ஜனங்கள், நான் அவருடைய தேவன். புதிய ஆவியை வைக்கும்போது சொல்றார், இவர்கள் என் ஜனங்கள், நான் அவருடைய தேவன். இந்த புதிய காரியத்தை செய்தார். என்ன புதிய காரியத்தை சொல்றார்? பழசெல்லாம் மறந்து முந்தின நினைக்க வேண்டாம், பூர்வமான சிந்திக்க வேண்டாம், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினே, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, 3 விஷயத்தை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். நீங்கள் அவருடைய ஜனங்கள், நான் அவருடைய ஜனம், நாம் எல்லாரும் அவருடைய ஜனங்களாக இருக்கிறோம். அவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருக்காக நாம் சாட்சியாக, அவருக்காக நாம் வாழ்கிறவர்களாக, அவருக்காக அவருடைய நன்மையை பிரதிபலிக்கிறதாக, அவருடைய சுவாபங்களை பிரதிபலிப்பதாக இருக்கிறோம். அப்ப எப்படி பிரதிபலிக்கிறோம்? 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அறியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். மறுபடியும் என்ன செய்தார்? ஜெனிப்பித்தார். நம்முடைய என்ன செஞ்சிருக்கிறார்? மறுபடியும் என்ன செஞ்சிருக்கிறார்? ஜெனிப்பித்தார். 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிங்க. கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகளானதால் சந்தோஷப்படுங்கள். அவருடைய பாடுகளுக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். இவர்கள் என் ஜனங்கள், என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்கள் என் ஜனங்கள், நான் அவர்கள் தேவன் என்று ஆண்டவர் சொல்கிறாரே. நம்முடைய பிரதிபலிப்பு, நம்முடைய மறுபிறப்பை பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து நாம் அவரோடு கூட நடக்கிறோம் என்பதை மாத்திரமல்ல, அவருடைய பாடுகளுக்கும் நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். அவருடைய பாடுகளில் நாம் அவரோடு கூட, அவர் எப்படி பாடுபட்டு மகிமையிலே பிரவேசித்தாரோ, அந்த பாடுபட்டு மரணத்தை மேற்கொண்டாரோ, அதே போல நாம் அவருடைய மகிமைக்கு பங்காளனாக இருக்கிறோம். ஆனால் அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 9:23ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 9:23ஆம் வசனம். சுவிசேஷத்தில் நான் உடன் பங்காளியாகும்படிக்கு அதன் நிமித்தமே இப்படி செய்கிறேன். நம்ம எல்லாம் அவருடைய சுவிசேஷத்துக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். நான் எப்படி இயேசுவை எல்லாம் அப்போஸ்தலர்கள் எழுதினார்கள் சுவிசேஷத்தை. மத்தேயு, மார்க், யோவான், லூக்கா எழுதினார். நம்முடைய வாழ்க்கையில நான் இயேசுவை எப்படி பாருங்க, இயேசு எப்படி எனக்கு கிரியை செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சுவிசேஷ புத்தகங்கள், நாம் இயேசுக்காக செய்கிற நன்மைகள், இயேசு நமக்கு செய்த நன்மைகள் எழுதப்பட வேண்டும். 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய திவ்ய வல்லமைக்கு நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். அவருடைய தெய்வீக வல்லமையை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். அவருடைய தெய்வீக வல்லமை 3ஆம் அதிகார வசனத்தை 4ஆம் வசனத்தை சொல்கிறது. திவ்ய சுவாபம், திவ்ய வல்லமை, அவருடைய தெய்வீக சுவாபம், தெய்வீக டிவைன் நேச்சருக்கும் டிவைன் பவருக்கும் நாம் பங்காளிகளாக இருக்கிறோம். எபிரேயர் 3:1 அவர் நம்மை அழைத்த பரம அழைப்பிற்கு நாம் எப்படி இருக்கிறோமா? உடன் பங்காளிகளாக இருக்கிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மோடு நாம் பழைய மனுஷனை கலைந்து போட வேண்டும் என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். புதிய மனுஷனை தரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். புதிய உடன்படிக்கை, புதிய ஆவி, புதிய காரியம், இந்த 3லும் ஆண்டவர் சொல்றது, நீங்கள் என்னுடைய ஜனங்கள், நான் உங்களுடைய தேவன். உங்களை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், என்னுடைய துதியை சொல்லி வரும்படி. எப்படி நாம் துதி சொல்ல போகிறோம்? அவருடைய பாடுகளுக்கு பங்காளிகளாக, அவருடைய சுவிசேஷத்துக்கு பங்காளிகளாக, திவ்ய வல்லமைக்கும் திவ்ய சுபாவத்துக்கும் பங்காளிகளாக, அவருடைய பரம அழைப்புக்கு பங்காளிகளாக,
அவரை பிரதிபலிக்க போகிறோம். நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பரிசுத்த தெய்வமே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான காலவேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, இந்த திவ்ய சுவாபம் எங்களுக்குள் காணப்பட வேண்டும். நீர் என்ன நோக்கத்துக்காக எங்களுக்குள் புதிய உடன்படிக்கை வைத்தீர், என்ன நோக்கத்துக்காக எங்களுக்குள் புதிய ஆண்டவரே அந்த ஆவியை வைத்தீர், என்ன நோக்கத்துக்காக எங்களுக்குள் புதிய காரியத்தை செய்தீர் என்று இன்றைக்கு நாங்கள் தெரிந்து கொண்டோம். நீர் எங்கள் தேவனாகவும், நாங்கள் உங்களுடைய ஜனங்களாகவும், நாங்கள் உங்களுடைய ஊழியராகவும் உமக்கு என்னாலும் சேவை செய்ய, உம்மை பிரதிபலிக்க, பாடுகள் ஊடாய், சுவிசேஷத்தின் ஊடாய், ஆண்டவரே உங்களுடைய மகிமையின் ஊடாய் உங்களுடைய அழைப்பை நாங்கள் பிரகடனப்படுத்த கர்த்தாவே விசேஷமாய் எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை அநேகருக்கு வெளிக்கொண்டு செல்ல எங்களுக்கு இரக்கம் பாராட்டப்படி ஜெபிக்கிறோம். செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எங்களையும் நாங்கள் தாழ்த்தி விட்டு கொடுக்கிறோம். பழைய மனுஷனுடைய சுவாபங்கள் எல்லாம் கலைந்து போனதுக்காக இந்த கால வேளையிலே பழைய மனுஷனுடைய சுவாபங்களை கலைந்து போடாதவர்கள் பரலோகத்துக்கு பங்குள்ளவர்கள் அல்ல, பரலோகம் வர முடியாது, அவர்கள் கிறிஸ்துவர்கள் அல்ல என்று எங்களை எச்சரித்தது மாத்திரம் அல்ல, புதிய மனுஷரை நாங்கள் எப்படி தரித்துக் கொள்ள வேண்டும், ஆவியின் கிரியைகளிலே, ஆவியின் சுவாபத்திலே, பரிசுத்த ஆவிக்குள்ளே, வேத வசனத்தை கடைபிடிப்பதிலே, திவ்ய சுவாபத்துக்கும் திவ்ய வல்லமைக்கும் பங்குள்ளவர்களாக, சுவிசேஷத்துக்கு உடன் பங்காளிகளாக, அழைப்புக்கு பங்காளிகளாக எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஒன்றை மாத்திரம், மகா உன்னதமான காரியத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நீர் புதிய உடன்படிக்கை வச்சதும், புதிய ஆவியை வச்சதும், புதிய காரியத்தை செஞ்சதும், இவர்கள் என் ஜனங்கள், நான் அவர்கள் தேவன் என்பதை உறுதிப்படுத்தும்படிதான் என்கிற வெளிப்பாட்டோடு நாங்கள் தொடர்ந்து எங்களை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து நாங்கள் உமக்கென்று செயல்பட, உமக்கென்று ஆண்டவரே அந்த புதிய அபிஷேகத்தினாலே, புதிய வல்லமையினாலே நிறைந்து அநேகரை வளர்க்க, நாங்களும் உம்மண்டை நெருங்கி வளர எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த நாளில் கர்த்தாவே ஆராதனை வந்த பிள்ளைகள், அட்டன் பண்ண ஆன்லைன்ல அட்டன் பண்ண பிள்ளைகள் ஒவ்வொருவரை வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ஒரு தெய்வீக சுவாபம் தொடர்ந்து அவர்களுக்குள் பெருகட்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது கர்த்தாவே நாங்கள் தகுதி உள்ளவர்களாய், ஆயத்தமுள்ளவர்களாய் காணப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். தடைகளை நீக்கி போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நடத்தினாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியமைக்கும் வழிநடத்தலும் பாதுகாவலும் இன்று மீண்டும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நம்முடைய பெத்தேலிக்கு திருச்சபையின் சார்பிலும் நம்முடைய குழுவினர்கள் சார்பிலும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Have a nice day. God bless you all.